ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா நருவி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, ஹரிஸ், வின்சூர் ராஜி, கேத்ரின் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சுபாரக் முபாரக் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் தமிழில் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சுஜித் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கிஸ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கவின் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஹசன் நடிச்சிருக்காங்க. பிடிவி கணேஷ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் சதீஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிள் சொத்தில் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரீமிங் வேலை எப்போ ஸ்ட்ரீமிங் வேலைன்னு கேட்டிங்கன்னா மேபி அக்டோபர் 23 நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.